ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெஜ்ஜு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெஜ்ஜு பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி கூட இந்த கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காயோட எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெஜ்ஜு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம வெஜ்ஜு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, ஒரு 4-5 பீன்ஸு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், புதினா ஒரு கைப்பிடி அள்ளி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வெங்காயம், 2 பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஒரு ஏலக்காய். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கேன். 2 தக்காளி, 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டேன். இது பக்கம் நல்லா வதங்கியிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. இது பாருங்கள், காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன். இது கூடவே இந்த புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், தயிர் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கணும். தயிர் கொஞ்சம் நிறையா விட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணி. பாருங்கள், நல்லா செவந்தெடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு காய்கள்லாம் சேர்த்துருங்க. 2 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், பிரியாணிக்கு அரிசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். வீட்டில் சமைக்கிற நார்மல் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி. நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. மசாலாவும் நல்லா செவந்து புரிஞ்சிருக்கு பாருங்கள். பிரியாணிக்கு நல்லா மசாலா வந்து செவந்து வதங்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த பிரியாணிக்கு தகுந்த கல் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். மூடிங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூனு சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சிடுது, உடனே கொட்டிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருந்தேன், கலர் மாறாமல் இருக்கும். இப்போ தான் வடிகட்டி எடுத்துருக்கேன். அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அப்படியே அரிசியை வந்து அப்படியே சேர்த்துடலாம். எல்லா அரிசியும் அப்படி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விடுங்க. குக்கர் மூடி வச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் இருந்தால் சாறு விட்டுட்டுங்க. அரை எலுமிச்சம்பழம், என்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை. வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு நம்ம சீக்கிரமாக ஒரு வெஜ்ஜு பிரியாணி ரெடி பண்ணலாம். அப்படி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை முடிவைங்க. என்னுடைய குக்கர் ஒரு விசில் வந்தால் ரெடி ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு எத்தனை விசில் கொடுக்கணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம கத்திரிக்காய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து தான் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோம். 1 டீஸ்பூன் காரம் மிளகாய் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்டு ஒரு 50 கிராம் ஒரு தயிர், தேங்காய் வச்சுருந்தா தேங்காய் சேர்த்துங்க, தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு டேஸ்ட்டு அதுக்கு ஒரு டேஸ்ட்டு வருது. நல்லா வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இது வந்து நல்லா வதங்கிட்டு இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த கல் உப்பு, அது கூடவே நம்ம 2 தக்காளி அரைச்சிருக்கிறேன் அதுவும் சேர்த்துருங்க. ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. பண்ணுங்க, நல்லா வதக்கியாச்சு. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கலந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. பிரியாணியில் ஊற்றிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காகிடும். மசிச்சு விட வேண்டாம், நல்லா கடைய வேண்டாம். கத்திரிக்காய் தெரிகிற மாதிரி வைங்க. உங்களுக்கு நல்லா கடைஞ்சி விட வேணும்னாக்கா இந்த கரண்டியாலேயே மசிச்சிடுங்க. இப்படியே இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ இறக்க போகும்போது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டுடுங்க. மிளகு விருப்பம் இருந்தாக்கா ஒரு 6-7 மிளகு மேலே சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்க, கொஞ்சமாக மல்லி இலை நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, சூடு ஆறிட்டோன்னு நல்லா திக்காகிடும். கத்திரிக்காய் கிரேவி பிரியாணியில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், பிரியாணியும் ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி. நம்ம வைக்கிற தண்ணி கரெக்டாக இருக்க பாருங்கள். பார்த்தீங்களா, உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு எடுத்து தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெஜ்ஜு பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 15 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். குயிக்காக இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.